புள்ளும் சீலம் வீணகான் உள்ளரையன் கோயிலில் புள்ளும் கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. திருப்பாவை ஒரு சிறப்பு பார்வை அப்படிங்கிற தலைப்பின் கீழே 6ஆம் பாசுரத்தினுடைய சிறப்பை கவனிப்போம். 6ஆம் பாட்டிலே காலை வேளை தியானம் என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறா ஆண்டாள். திருப்பாவையினுடைய ஆரம்பத்துல தோழிமார்களை எல்லாம் அழைச்சி பாவை நோன்புல தான் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விவரணங்களை எல்லாம் விஸ்தாரமாக சொன்ன ஆண்டாள் மறுநாள் கார்த்தால தோழிமார்களை அழைத்து கொண்டு இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் என்று நினைத்தாள். பார்த்தா சில தோழிமார்கள் எல்லாம் வந்து சேரல விரதத்துக்கு. அப்படி இருந்த சமயத்துல ஒரு தோழி வீட்டுக்கா போய் அவளை எழுப்பி தங்களுடைய குழுவுல சேர்த்துண்டு இந்த காரியத்தை மேலே நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறா ஆண்டாள். அதுல முக்கியமா ஒரு அடையாளம் சொன்னான். என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் கேட்டிலையோ அப்படிங்கிற. ஹரி 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 அப்படின்னு 7 தடவை கார்த்தால எழுந்து சொல்லணுமா, உறக்க சொல்லணுமா, பேரரவமாக சொல்லணுமா. அப்படி பேரரவமாக ஹரியினுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது மனசுல என்ன தியானம் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டா, வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்து எம்பெருமான் அப்படின்னு நினைக்கணுமா. வெள்ளத்தரவுனா பிரளய ஜலம். அந்த பிரளய ஜலத்துல ஆலிலையின் மேல இவ்வுலகத்துக்கெல்லாம் வித்தாக எம்பெருமான் பள்ளி கொண்டிருப்பானா. வித்து அப்படின்னா விதை அப்படின்னு அர்த்தம். ஒரு விதையிலிருந்துதான் செடி கிளம்பி மரமாக தழைச்சி பூத்து கனித்து காய்த்து குலுங்கிறது. அதனால பிரளய காலத்துல ஜகத்து முழுக்கையும் தன்னுடைய திருவயிற்றுக்குள்ள ஒரு விதையை போல எம்பெருமான் வச்சுருப்பானாம். அதை நினைச்சு பார்த்துண்டு ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்யணும் காலவேளையிலே அப்படின்னு சொல்றார். எதுக்காக இந்த மாதிரி சொல்றா, எதுக்காக எம்பெருமானுடைய தியானம் இப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இதுதான் நமக்கெல்லாம் உத்தேசியமான ஒன்று அப்படிங்கிறார். அதாவது பேராபத்து நேர்ந்தாலும், பிரளயம் போல பெரியதொரு ஆபத்து நேர்ந்த பொழுதிலும் நம்மளை ரட்சிக்க எம்பெருமான் இருக்கான். அந்த பிரளயத்திலிருந்து நம்மளை காப்பாத்த நம்மளையெல்லாம் இந்த ஜகத்தையெல்லாம் விழுங்கி வயத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கான், பத்திரமா வச்சுட்டு இருக்கான். அதை எப்ப தேவையோ அப்பொழுது உண்டத்தை உமிழ்வான் எம்பெருமான். இப்பேற்பட்ட எம்பெருமான் ரக்ஷகன், சர்வ ரக்ஷகன் அப்படிங்கிறத எப்பொழுதும் தியானித்து கொண்டே இருக்கணுமாம். காலையில எழுந்துக்கும் பொழுது இந்த தியானத்தோட எழுந்தோமானால் நமக்கு எந்தவித பயமும் இருக்காது, எந்தவித கவலையும் நம்மளை வாட்டாது. அதனால இந்த தியானத்தை மனசுல வச்சுண்டு ஹரிநாம சங்கீர்த்தனத்தை சொல்லி காலை வேளை பொழுதை ஆரம்பிக்கணுமா. ஹரி அப்படிங்கிற திருநாமத்தை ஏன் சொல்லணும்னு கேட்டா, ஹரிர் ஹரதி பாப்பானி. ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது பாப்பங்களை எல்லாம் ஹரிச்சுடும், அபகரிச்சுடும், திருடிண்டு போயிடும். பாப்பங்கள் ஒழிஞ்சுது அப்படின்னா நமக்கு சத்விஷயத்துல சன்மார்க்கத்துல சத்புத்தி ஏற்படும். சத்புத்தி ஏற்பட்டால் நாம் உபாயத்திலே மூண்டு கடைசியில எம்பெருமானை போய் அடைவோம். எம்பெருமான அடைஞ்சுட்டோமானா இந்த மாதிரி சம்சாரத்துல உழண்டு பிரளயம் சிருஷ்டி அப்படிங்கறதுல மாட்டிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால ஹரிநாம சங்கீர்த்தனத்தை வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை ஞாபகம் வைத்துக் கொண்டு காலை வேளை தியானமாக செய்ய வேண்டும் என்று ஒரு சிறப்பை அற்புதமாக கூறினாள் ஆண்டாள் 6ஆம் பாசுரத்திலே. சீலம் வீணகான் உள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம்
கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்தீராய் ஆ ஆ பிள்ளாய் எழுந்தீராய் பேய்முலை நஞ்சுண்டு பிள்ளாய் எழுந்தீராய் பேய்முலை நஞ்சுண்டு பிள்ளாய் எழுந்தீராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் காலக்கழிய காலோச்சிள்ளத்தரவில் தூயில் அமர்ந்த வேத்தினை வெள்ளத்தரவில் தூயில் அமர்ந்த வேத்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்த